தூள் வந்து வேறு சில விஷயங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஒன்றும் இல்லை, இந்த கட்டி பெருங்காயம் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பொரிஞ்சிடுச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி அரைக்கும் போது அப்படியே தூளாக போயிடும். இப்போ நான் இது தூள் போட்டிருக்கேன் ஒரு ஈஸிக்கு, அதை எடுக்கும்போது நிச்சயமாக சில அந்த பெருங்காயத்தூளெல்லாம் சிலதெல்லாம் இங்கே இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போட முடியாது. அதுக்காக கட்டி போட்டால் அந்த பெனிஃபிட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த டிஷ் வந்து பொடிங்கிறதுனால நம்ம அரைக்கிறது எல்லாமே நல்ல மெய்யாக பொடியணும். இந்த குறைன்னு அரைக்கிறது அது வேண்டாம். இதை எல்லாமே நல்ல பொடியாக அரையணும். இப்போ பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த பவுலில் ஃபஸ்ட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கட்டத்தில் உப்பை இங்கே போடுங்க. இது போட்டு நல்லா இந்த உப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது பொரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, முருங்கை இலையில் வந்து உங்களுக்கு ரொம்ப எலசா இந்த காம்பு இருந்ததுன்னா அதை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுடலாம். நல்ல பொரியணும். ஏன்னா இப்போ இது பொரிஞ்சிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். யூஸ்வலாக இந்த முருங்கை இலை இது என்ன ஒரு தன்மைன்னா, வாட்டரில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ண பார்த்தீங்கன்னா அது அந்த தண்ணி படாத மாதிரி இருக்கும். இதுதான் அந்த இலையில தண்ணி படாத தாமரை இலை தண்ணி போர்ன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி நினச்சிப்பேன்னா என்னடா எண்ணெயும் முழுசாக படாத மாதிரி இருக்கு. அதுதான் முருங்கை இலை வந்து நான் அப்போ சொன்னேன் இல்லையா, அதோட சில யூசஸ்ன்னு. அயர்ன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஹீமோகுளோபின் கண்டென்ட்டு ரொம்ப நமக்கு சரியான லெவலில் இருந்தால் தான் எந்த ப்ராப்ளத்துக்குமே அந்த ரத்த விருத்தி, ரத்த சுத்தி இதுக்கு முருங்கை இலை ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கை இலையில் வந்து நிறைய பேர் துவையல் செய்வாங்க, இல்லை நிறைய பேர் வந்து இந்த வெறுமரிசி அடைன்னு சொல்லுவாங்க, அதில் இந்த முருங்கை இலையை போட்டு செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் இதுவும் ஒரு நல்ல சேஞ்சு தான் இந்த மாதிரி செய்கிறதும். இதை நீங்கள் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா டெய்லி, அதாவது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால சும்மா சாதத்தில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் விட்டு இந்த பொடி கொஞ்சம் போட்டு ஒரு 2 பிடி ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்கள் கேட்கலாம், இப்படி இருக்கே இந்த எண்ணெயை அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு. நோ ப்ராப்ளம். இந்த முருங்கை இலையோட சாரெலாம் இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். நீங்கள் தோசை போடும்போது அப்போ இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம், பொரியல் செய்யும்போது யூஸ் பண்ணலாம். எல்லாரும் வந்து அப்பளத்தையே யூஸ் பண்ணுறாங்க. அப்பளா பொரித்து அந்த எண்ணெயே அது ரொம்ப நல்லது இல்லைங்கிறாங்க, அதையே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இது எவ்வளவோ தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ இதை நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி தொட்டாலே அப்படியே கரகரகரன்னு பொடிஞ்சிரும். அதனால் இதை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணினாலே எண்ணெய் ஈர்க்கப்படும்.
இப்போ இது போட்டு வச்சுருக்கோம்ல உப்பு இந்த மசாலாலாம், இப்போ இது தொட்டால் அப்படியே பொரிஞ்சிடும், அதனால் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்துருங்க. இப்போ பாருங்க, முருங்கைக்காய் பொடி தயார்.